உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அருள் இணைகின்ற. வணக்கம் அரசோகளே. வணக்கம் தனகாணி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற சூழலை பார்ப்போம். குறிப்பாக பேச்சுவார்த்தை முடக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக நேற்றைய தினம் அரசோகளே, ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அபாஸ் அரக்சி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணத்தை மேற்கொண்ட விடயங்கள் நீங்கள் கூறினீர்கள். அது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பது போல் தெரிகின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தமட்டில் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும், அதை மீறி போகக்கூடாது என்பதில் திட்டத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் போருக்கு மட்டும் மற்றவர்களுடைய உதவியை விரும்புவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அரசுகளே, அபாஸ் அரக்சியினுடைய இந்த பயணம் என்ன விதமான அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது? இரண்டு நாடுகளும், ரஷ்யாவும் சரி ஈரானும் சரி, இந்த மேற்குலக நாடுகளின் தடைகளால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகள். அந்த பாதிக்கப்பட்ட இரண்டு நாடுகளும் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. இன்று மட்டுமில்ல, அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற மூலோபாய கூட்டாண்மை இருக்கின்றது. இதை எல்லோரும் அப்படித்தான் பேசுகிறார்கள் என்று சொன்னால், அரக்சி போனது ரஷ்யாவுடன் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை புறக்கணித்த பிற்பாடு நேரடியாகவே ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார். ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஈரான் ஏஆர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பாக இருக்கலாம், அதே நேரம் டிப்ளோமேட்டிக் ஒரு ராஜதந்திர உதவி, 2 உதவியையும் ரஷ்யா திறம்பட செய்து கொண்டிருக்கிறது. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் வீட்டோ பண்றதிலிருந்து அமெரிக்கா இஸ்ரேல் விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கான ஏவுகணைகள்ல இருந்து ரஷ்யா எல்லாவற்றையும் தாராளமாக செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுல போய் அவர் சந்தித்ததுல முக்கியமானவர்கள் என்று சொன்னால், ரஷ்யாவின் அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை சந்தித்திருக்கிறார். புட்டினுடனான அந்த சந்திப்பின் போது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் செர்ஜி லாரோவ் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது ரஷ்யாவின் புலனாய்வுத்துறையின் தலைவரும் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் போலதான் அது, பாதுகாப்பு சபை மீட்டிங் கூட்டம் போலதான் அது இருந்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் அடுத்த திட்டம் என்ன, படைத்துறை திட்டம் என்ன என்பது தொடர்பாக ரஷ்யாவுக்கு தான் தெரியும். ரஷ்யா அதனை வடிவாக அடுத்த திட்டம் என்ன, ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கி இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், புட்டின் கருத்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், ஏனென்று சொன்னால் ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொய்தபா ஹமானியிடமிருந்து கடந்த வாரம் தனக்கு ஒரு தனிப்பட்ட செய்தி வந்ததாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தன் தந்தை கொல்லப்பட்டதிலிருந்து பொது வழியில் தோன்றாத அதே மொய்தபா தான் இவர் என்று பல ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக புதிய மறைமுக தொடர்பாளராக மாறியுள்ளது என்றும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த அபாஸ் அரக்சி ரஷ்யாவின் உதவிகளுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், உலகில் மிக பிரதான சூப்பர் பவர், உலகில் மிக முதன்மையான சூப்பர் பவரை எதிர்த்து தமது மக்கள் தீவிரமுடன் போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அரக்சி மாஸ்கோவில் அறிவித்திருக்கின்றார். அதற்கு பதிலாக புட்டின் கூறியிருக்கின்றார், அதாவது ஈரானை தைரியமானது என்று அவர் அழைத்திருக்கின்றார். அதாவது தைரியமானது என்று அழைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப ரஷ்யாவின் உதவிகளை பொறுத்தவரையில் ரஷ்யா அதாவது இப்ப ரஷ்யா, ஈரான், சீனா என்ற கூட்டணி, அதற்கு வடகொரியாவையும் சேர்க்கலாம், ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இப்போது உருவெடுத்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த தடைகளாக இருக்கலாம், காமூஸ் விவகாரமா இருக்கலாம், அணுக்குண்டு விவகாரமாக இருக்கலாம், அணுசக்தி விவகாரமா இருக்கலாம், எல்லாவற்றிலும் ரஷ்யா ஈரானுடன் பக்கபலமாக நிற்பதாகத்தான் இந்த நடவடிக்கையை பார்க்க முடியும். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு ரஷ்யா மேசையில் இல்லையே தவிர இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடைபெறுகிறது என்பதை ரஷ்யா
பின்னால் இருந்து அதை நடத்தி கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இனிவரும் காலங்களில் மேசைக்கு கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கூறப்படுகிறது. என்று சொன்னால் ஈரானை பொறுத்தவரையில் ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் என்றாலும் அது ரஷ்யாவை அல்லது சீனாவை தான் அது நம்பும் என்று சொல்லப்படுகிறது. இதே சமயம் நீங்கள் மற்ற மறுபலமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியின் சான்சலர் பேட்ரிக் மெர்ஸ் அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் ஈரானால் அமெரிக்கா அவமானப்படுத்தப்படுகிறது என்று பகிரங்கமாக நேற்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது இது பேர்லினில் ஐரோப்பிய செல்வாக்கு வளர்வதை காட்டுகிறது என்று சொல்லியும் கூட்டணிக்குள் இருக்கின்ற விரிசல்களை காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஈரான் நடவடிக்கைகள் அமெரிக்காவையும் அமெரிக்கா மக்களையும் தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறார். இதில் இந்த அணுகுமுறைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ட்ரம்பின் நடவடிக்கையாகத்தான் இருக்கலாம். அதுதான் அந்த அவமானத்துக்குரிய காரணம் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இதே நேரம் அபாஸ் இன்னொரு செய்தியை நேற்று வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா இன்னொரு சுற்று பேச்சுக்கு தங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தங்களை வரும்படி கேட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் உங்களுக்கு தெரியும் அபாஸ் ஈரான் தனது முழுமையான தனது பேச்சுக்களுக்குரிய முன் நிபந்தனைகளை பாகிஸ்தானூடாக அனுப்பியிருந்தது. அதற்கு பிறகுதான் அவர்கள் ஓமானுக்கு சென்று பிறகு ரஷ்யாவுக்கு சென்றார்கள். இப்போது திருப்பி தெஹ்ரானுக்கு வந்திருக்கிறார். இனி தெஹ்ரானில் அவர் தனது இந்த பயணங்களின் போதான தனது அங்கு பேசப்பட்ட விடயங்களை தெஹ்ரானுடன் பகிர்ந்து கொள்வார் என்று கூறப்படும். போர் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம், பேச்சுவார்த்தை என்று வரும்பொழுது அமெரிக்காவை மட்டும் நம்ப முடியாது, ஏனைய நாடுகளும் அதில் ஈடுபட வேண்டும் என்று நாங்களும் கூறியிருந்தோம். அதைத்தான் இங்கே இப்பொழுது கூறும் பொழுது நிலைப்பாட்டை பிரியக்கூடியதாக இருக்கின்றதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்ப நீங்கள் கூறியது போல் அபாஸ் அரக்ஷி அவர்கள் துணிச்சலாக அங்கே கூறியது, அதாவது உலகிலேயே பெரிய வல்லரசு என்று சொல்லுகின்ற அமெரிக்காவால் போரினுடைய எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியவில்லை என்று துணிச்சலாக கூறும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டி இருக்கும் என்று நம்புகிறேன். இனி அரசர்களே, நேற்றைய தினம் நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது 3 கட்ட திட்டத்தை ஈரான் சமர்ப்பித்த அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அதை எவ்வாறு அது கையாளப்பட போகின்ற என்ற விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அது அமெரிக்கா அண்ட் கோவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிருப்தியில் இருப்பது போல் தெரிகின்றது. என்ன கூறியிருக்கிறார்கள் அமெரிக்காவில் நேற்று அவர்கள் இந்த சிச்சுவேஷன் ரூம் என்று சொல்றது நடவடிக்கை அறையின் கூட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் எல்லோரும் பங்கு பெற்றிருந்தார்கள். மார்கோ ரூபியோவில இருந்து முப்படை தளபதியில் இருந்து நடவடிக்கை செயலக தளபதிகள், போர்த்துறை அமைச்சர் உட்பட பலர் பங்கு பெற்றிருந்தார்கள். அங்குதான் இந்த ஈரானால் கொடுக்கப்பட்ட பரிந்துரைகள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதில் ஈரான் கூறிய விவகாரங்கள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய அதனை ஏற்றுக்கொள்வது இதில் பல முரண்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதலாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அந்த முரண்பாடுகளுக்குரிய காரணம் ஒன்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனானின் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல். ஈரான் இப்போது திட்டவட்டமாக சொல்லிவிட்டது, லெபனானில் போர் நிறுத்தம் தராத வரை தாங்கள் இந்த பேச்சுக்களில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவது முற்றுகை, இரண்டையும் தான் இப்ப முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். இந்த 2 தான் முதன்மையானது. ஒன்று கடல் முற்றுகை, இரண்டாவது இந்த லெபனானில் போர் நிறுத்தம். பேருக்காக போர் நிறுத்தம் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறுகிறார்கள். என்று சொன்னால் இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் லெபனானில் 47 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்ப அதை ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்த 2 கட்டங்களுக்கும் அவர்கள் செல்ல முடியும். ஒன்று ஹார்மோஸ் நீரிணை தொடர்பான உடன்பாடு. இப்ப ஹார்மோஸ் நீரிணை தொடர்பாக ஈரானின் நாடாளுமன்றத்தில் 11 பேர் கொண்ட குழு ஒரு திட்டத்தை ஒரு வரைவை வரைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த அணு ஆயுத அதாவது யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான பிரச்சனையை பேச முடியும். முதலாவதை இவர்கள் நிறைவேற்றினால்தான் ஏனைய 2ஐயும் இவர்களால் செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது இந்த பேச்சுக்களை போரை தொடர முடியாது. படைத்துறை ரீதியாக அமெரிக்காவால் இனி நகர முடியாது. ஏனென்றால் ஈரானிடம் ட்ரம்ப் கூறியதற்கும் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்கோ ரூபியோ கூறியதற்கும் பலத்த முரண்பாடு இருக்கிறது. ட்ரம்ப் கூறியிருந்தார் ஈரான் படைபலம் முற்றாக 100% அளிக்கப்பட்டது. இப்போது மார்கோ ரூபியோ கூறியிருக்கின்றார் அவர்களிடம் இன்னும் 50% மேற்பட்ட ஏவுகணை
பலம் அப்படியேதான் இருக்கிறது என்று அவர் திருப்பி கூறியிருக்கின்றார். அதே போலதான் ஜேடி வேன்ஸ் இது இந்த இவர்களின் கூற்றை ஒன்றையும் நம்பவில்லை என்று கூறப்படுகிறது. இவர்கள் கூறுவதை ஒன்றையும் ஜேடி வேன்ஸ் நம்பவில்லை என்று கூட இப்போது தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அதாவது அவர்களுடைய உள்ளக கூடாரத்துக்குள்ளேயே மிக பாரிய பிரச்சனை எழுந்திருக்கிறது. எனவேதான் ஒருவர் கூறியிருக்கின்றார், அமெரிக்கா ஒரு ஆய்வாளர் கூறியிருக்கிறார், அமெரிக்கா ஈரானில் போரில் வெற்றி பெற்றதை விட அந்த உள்ளூருக்குள் தான் போரில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவ்வளவு ராணுவ ஜெனரல்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. அமெரிக்க ராணுவத்திற்குள் நாட்டுக்குள் தான் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இவ்வாறான நிலை. இப்ப ட்ரம்புக்குரிய ஒரு நிலை என்னன்னு சொன்னால், இந்த அணு ஆயுத உடன்பாட்டில் எந்த பாடுபட்டாவது கொஞ்சமாவது இந்த ஒபாமா என்ற உடன்பாட்டுக்கு மேல வந்துடுவோம் என்றுதான் நிற்கிறார். அதுதான் அவற்றை பிரச்சனை. என்றால் அதை தான் தூக்கி எறிந்தவர் 2017 தான் அதை நிறுத்துவேன். இனி அதிலிருந்து வந்தால் அவற்றை அரசியல்ல பொலிட்டிக்கல் சூசைட் தான் சொல்லலாம். அப்ப அதை என்னென்று சொன்னால், இதை இப்ப பேராசிரியர் ஜோன் மெசாய்மார் ஒன்றை கூறியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கிறார் என்னென்னு சொன்னால், இதை இஸ்ரேல் மொசாட் பிரிவு தலைவர் தான் இந்த போரை முதலில் நடத்துவதற்கான மூலமாக இருந்ததென்றும், அதாவது நெத்தனியாகு மொசாட் என்ற தலைவர் ஒரு பக்கமும், ஜேடி வேன்ஸாக இருக்கலாம் அல்லது ஹெய்னாக இருக்கலாம், ரூபியோவாக இருக்கலாம், எல்லோரும் மறுபலம் அவர்கள் போரை வேண்டாம் என்றுதான் நாம் சொன்னவர். ட்ரம்ப் ரெண்டுக்கு நடுவில் இருந்து கடைசியா அந்த பக்கம் போயிட்டார் என்றதால இவர்கள் அதை பேசாமல் விட்டு விட்டார்கள் என்று கூறியிருக்கார். தவறாக போய்விட்டார். இப்போது அதில் இருந்து வெளிவருவதற்கு, ஆனால் வெளிவரும் போது கௌரவமாக வெளிவருவதற்கு. ஏனென்று சொன்னால், இப்ப ஏமன் தலைவர் கூட கூறியிருக்கின்றார், அமெரிக்காவும் அமெரிக்க மக்களும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் தொடர்ச்சியாக ஈரானால் என்று சொல்லி. அப்ப இந்த அவமானத்திலிருந்து தப்புவதற்கான ஒரு முயற்சி. இப்ப நேற்று சிச்சுவேஷன் ரூம் கூட்டம் நடந்த போது எல்லோரும் கூறினார்கள் ஏதோ தாக்குதல் நடக்கலாம் என்று கூறினார்கள். தாக்குதல் நடக்கவில்லை. அவர்கள் சிச்சுவேஷன் ரூம் மீட்டிங்கை கூட்டினது இந்த ஈரான் கொடுத்த திட்டத்தை பரிசீலிப்பதற்கு. இப்போது 3வது பேச்சுக்கு அழைப்பு விட்டிருக்கிறார்கள் என்று அப்பாஸ் கூறியிருக்கிறார். நீங்கள் கூறுகிறீர்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடுவில் நின்றார் என்று. அங்கே போக விரும்பவில்லை, இங்கே போக விரும்பவில்லை, நடுவில் நின்றார் என்று. கடைசியாக மெட்ட பக்கம் போனார் என்று கூறும்போதுக்கு அதுக்கு காரணம் என்னவென்றால் பேராசையும், நீங்கள் கூறிய அந்த போட்டி இருக்கிறதானே, ஒபாமாவுக்கும் இவருக்கும் இடையில் இருக்கிற அந்த போட்டி இருக்கிறதானே, அந்த போட்டியில் தான் வெல்ல வேண்டும் என்பதற்காக கூறுகிறார் என்று சொல்லி நீங்கள் கூறுவதை வைத்து உணர்கிறேன். அரசுகளை இந்த 3 கட்ட திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அதில் அணுசக்தி இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை, இந்த 3 கட்ட திட்டம் என்று சொன்னால் இதற்கு அவர்கள் தயார். அதாவது இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தனது 460 கிலோ யுரேனியத்தை ஈரான் கொடுப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஈரானுக்கு. ஆனால் ஈரான் அணுசக்தி செறிவாக்களை கைவிடாது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜப்பானில் பக்குசிமாவில் கூட பெருமளவான அணு உலைகள் இருக்கின்றன. பக்குசிமாவில் அந்த 2011ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகுதான் மூடி இருந்தார்கள். ஜப்பான் அணுகுண்டை தயாரிக்க முடியாது. இந்த ஆலைகளில் செய்யப்படுகின்ற பயன்படுத்தப்படுகின்ற யுரேனியத்துக்கும் அந்த ஃபியூவல் ராட்டுக்கும் அணுகுண்டுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. நீங்கள் அணுசக்தி நிலையங்களில் பயன்படுத்துகிறது என்னென்று சொன்னால் கண்ட்ரோல் ராட் வச்சிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், ஒரு அணுகுண்டு ரியாக்ஷன் ஒரு செயின் ரியாக்ஷன். அதை கட்டுப்படுத்தாவிட்டால் வெடிக்கும், கட்டுப்படுத்தினால் சக்தியா வரும். அப்ப அணு ஆலைகளில் இங்க இருக்கிற எல்லா நாடுகளிலும் அந்த அணு உலைகளை வச்சிருக்கிறவர்கள் கண்ட்ரோல் ரோட் வச்சிருப்பார்கள். அந்த நியூட்ரோன் வேகத்தை குறைத்துக் கொண்டிருப்பார்கள். அது எனர்ஜியை வளர்ந்து கொண்டிருக்கும். அணுக்குண்டில் அது இல்லை, கண்ட்ரோல் ரோட் இல்லை, அது வெடிச்சிடும். அப்ப அங்கு செய்யப்படுகின்ற அந்த பயன்படுத்தப்பட்ட கண்ட்ரோல் ரோட் செறிவாக்கப்பட்டவை எல்லாவற்றையும் பிரான்சுக்கு தான் கொண்டு வரார்கள். யூகேலும் தான் வைத்திருக்கிறார்கள், இங்குதான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அதான் கூறினார்கள், ஜப்பான் இப்ப அந்த இது இங்க பிரான்சிலும் யூகேலும் வச்சிருக்கின்ற அந்த யுரேனியத்தின் அளவு கிட்டத்தட்ட 5000 அணுகுண்டை செய்ய காணும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிறார். அதே போல ஈரானையும் இப்ப ஈரான் உடனடியாக கொடுக்காது. இப்ப ஹார்மோஸ் நிலைமை மற்றது இந்த போர் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டால் ஈரான் 460 கிலோவை கொடுப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அணுசக்தி திட்டத்தை கைவிடாது என்றால் அது தங்களோட எனர்ஜிக்கு தங்களோட இதுக்கு தேவை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதை கைவிட போவதில்லை. அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன் இவர்களிடம் இருக்கிறது. அதிலும்
இவர்கள் இப்ப மக்களுக்கு ஈரான் அணுகுண்டை செய்யாதென்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஈரானிடமிருந்து கைப்பற்ற வேண்டும், இல்லை என்றால் ஈரானிடம் வாங்க வேண்டும். இப்ப இதற்கு ரஷ்யா சொல்லியிருக்கிறது தான் அதை வேண்டுமென்றால் தாங்கள் எடுத்துக்கொண்டே வைக்கலாம். இப்ப ஜப்பான் இங்க யூகேயிலும் பிரான்சிலும் வைத்திருக்கிறார்கள் அதே போல. ஆனால் இவர்களுக்கு அமெரிக்காவுக்கு அது ஒரு மான பிரச்சனை இருக்கு. ஏன்னா ரஷ்யா இதற்குள் வந்தால் ரஷ்யா இதற்குள் ஒரு பங்குதாரராக வந்துவிடும். ரஷ்யாவை மீறி இவர்கள் சட்டத்தை மீறியும் செய்ய முடியாது. ஏன்னா இப்ப யாரையும் மதிக்காமல் தான் அடிப்பது. இது ரஷ்யாவை மதிக்கல கொண்டால் ரஷ்யா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஆளா நிற்பார்கள். அப்ப தாங்கள் இணைத்த பாட்டுக்கு அடிக்க அப்படி ஒரு சிக்கலான நிலைக்கு தான் இருக்கிறார். ரஷ்யா என்று சொன்னவுடன் உடனடியாக எனக்கு நான் அறிந்த செய்தி என்ன சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கின்றது. முற்றுகையை மீறி ரஷ்யாவுடைய ஒரு பிரமாண்டமான சோர்சு கப்பல் ஒன்று அங்கே பயணித்திருக்கிறது. அது புட்டினுடன் பேச்சு நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரஷ்யாவின் ஒலிகார்ட் ஒருவர் $500 மில்லியன் பெறுமதியான சூப்பர் ஜாட் என்று சொல்ற கப்பல் அதற்குள்ளால் போயிருக்கிறது. ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாம் அதில் இருக்கிறது என்று சொல்லியும் அந்த அந்த செல்வந்தர்கள் கிட்டத்தட்ட $37 பில்லியன் பெறுமதியானவர் என்று சொல்லியும் அவர் ஒரு பில்லியனர் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. இப்ப அதுல நீங்கள் இன்னொன்றையும் நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், பூட்டின் ஒரு வசனம், பூட்டின் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், we do everything என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஈரானுக்காக எதையும் செய்வோம், அதுதான் கூறியிருக்கிறார். எதையும் செய்வோம் என்று கூறியிருக்கிறார். அதை அவர்கள் வடிவாக நிரூபித்து விட்டார்கள். வீட்டோ கூட உங்களுக்கு தெரியும், ஹார்முஸ் நீரிணை மீது உலக நாடுகள் படைத்துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா என்று செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு மீட்டிங் அதை கட்டார் தான் கொண்டு வந்தது. ஆனால் அதற்கு ஒரு வீட்டோ காணும். ஆனால் சீனாவை ரஷ்யா சேர்த்து 2 வீட்டோ செய்து விட்டார்கள். அதற்கு இப்ப நடந்த கூட்டத்திலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் வீட்டோ பண்ணி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அது பிழையும் உண்மை. என்னென்று சொன்னால், ஒரு நாட்டின் இறமையின்படி 12 கடல் மைல்கள் அவர்களுக்கு சொந்தமானது. ஹார்முஸ் நீரிணை 21 கடல் மைல். இப்ப 12 ஈரானுக்கு, 12 ஓமானுக்கு என்றாலும் 24 வேணும். அதை விட குறைவாக இருக்கு. அது என்னென்று இன்டர்நேஷனலா வரும், அது என்னென்று இன்டர்நேஷனலா வரும். இப்ப அமெரிக்கா நேற்று கூறியிருக்கிறது ஹார்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தம், அது உலகத்தின் போக்குவரத்துக்கு சொந்தமானது. என்னென்ன உலகத்துக்கு போக்குவரத்துக்கு சொந்தமானது? நீங்க எல்லாரும் ஐக்கிய நாடுகள் சபையில சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு நாட்டின் கடல் இல்லை 12 மைல் என்று சொல்லி. பிறகு அது அப்படி என்ன சட்டத்தை மாற்றும். சரி, அப்படி என்று சொன்னால் இப்ப பனாமா கால்வாயா இருக்கலாம், அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற கடல் எல்லை எல்லாம் உலகத்துக்கு சொந்தமானதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நிலை. சட்ட சிக்கல்களுக்கும் மாட்டி போயிருக்கிறார்கள். இப்ப ரஷ்யாவின் இந்த ஆதரவு ரஷ்யாவுக்கு அவர் போனது இந்த அமெரிக்காவின் அடுத்த கட்ட படை நடவடிக்கை ஒரு திட்டமாக இருந்தாலும் அதையும் ஒரு தோல்வியலை செய்கிற ஒரு முயற்சியாகத்தான் அப்பாஸ் இந்த பயணத்தை பார்க்கலாம். மிகவும் சுருக்கமா, இப்ப சில நாடுகள் இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும்படி கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இது இனி தொடர்ந்து முடக்கி வைத்திருக்க முடியாது. இதை எவ்வாறு கையாளுவார்கள்? இதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா திறப்பதற்கு? பாதுகாப்பு சபை கூட்டம் நேற்று கூடியிருந்தது. அது பதற்றத்தை தணிப்பதற்கான, அதாவது மீண்டும் இந்த நீரிணையை திறப்பதற்கான பல நாடுகளும், ஈவன் பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளும் தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் திறக்க வேண்டும் என்று. 10,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள், இந்த கப்பலில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள், அவர்கள் வேறு யாரும், அவர்கள் வேலைக்கு சென்றவர்கள், அவர்கள் கூட அந்த போர் வலயத்தில் சிக்கி இருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்டரஸ் உட்பட பலர் அதில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் என்னென்று சொன்னால், இந்த முற்றுகையின் விளைவாக பெருமளவான நாடுகள் பொருளாதாரத்தால் சிக்கி தவிப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த கூட்டத்தில் பின்னர் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால், முன்னைய தீர்மானம் சீனா மற்றும் ரஷ்யாவால் வீட்டோ செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லோரும் கதைத்து விட்டு கலைந்து போனதாகத்தான் இருக்கிறது. அப்ப என்னென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபை என்றது 2வது உலக போருக்கு பிறகு ஒரு போர் வரக்கூடாது என்று கொண்டு வரப்பட்டது. பாதுகாப்பு சபையும் அதற்கு மேலதிகமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை எல்லாம் இதுவரை காலமும் யாரும் மதித்தது கிடையாது. அதாவது உங்களுக்கு தேவை என்னும் போது நீங்கள் மதிக்கவில்லை. இன்று உங்களுக்கு அதுன்ற சட்டம் தேவைப்படும் போது அதை மற்றவர்கள் மதிக்கிறார்கள்.
இதுதான் பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் ஒன்றுக்கு பிரசிடண்டா இருக்கும் போது அதை எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவார்கள். அதுதான் இந்த முக்கியமான சிக்கலாக வந்து இருக்க முடிந்தது. நேற்று எல்லா நாடுகளும் பேசினார்கள். அவர்களுக்கு தெரியும் எந்த ஒரு தீர்மானம் கொன்ற முடியாது, ஏன்னா வீட்டோ பண்ணுவார்கள். அவர்கள் வசம் எல்லாம் இருக்கின்றது. நான் இப்ப கடல் அனைத்துலக விதிகளின் அடிப்படையில் கூட இந்த கடல் யாருக்கும் அவங்களுக்கு தான் சொந்தம். அவர்கள் தங்களை பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். தங்கள் பாதுகாப்புக்கு அது முக்கியம் என்று சொல்கிறார்கள். இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். தாங்கள் செய்ய வேண்டும், தங்களை சுற்றித்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று. சரி, நீங்கள் இப்ப அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிற இந்த போரை தொடர முடியாது, முடக்கத்தை தொடர முடியாது என்று நீங்கள் கூறும்பொழுது, 1ஆம் தேதிக்கு பின்னர் இது ஒரு பெரிய ஒரு முடக்கத்தை ஏற்படுத்த போகின்றது அமெரிக்காவுக்கு என்று கொலராடோ யூனிவர்சிட்டியுடைய பேராசிரியர் தொடர்பான விடயங்களை கூறியிருக்கின்றார். பேராசிரியர் என்ன கூறினார் என்று கூறுவீர்களா? அதாவது ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளில் முடங்கியுள்ள இந்த நிலையில் வந்து ஈரான் மீதான போரின் போக்கை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு காலக்கெடுவை ட்ரம்ப் எதிர்கொள்கிறார் என்று அந்த பல்கலைக்கழகத்தின் சட்ட இணை பேராசிரியரான மரியம் யம்ஷிகி தெரிவித்திருக்கின்றார். அதாவது 1973ஆம் ஆண்டின் போர் அதிகார தீர்மானத்தின்படி அமெரிக்க ஜனாதிபதி இராணுவ நடவடிக்கைகளை தொடர மே 1ஆம் தேதிக்குள் காங்கிரசின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும், இல்லையெனில் சட்டப்படி அவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த அதிகாரத்தை வழங்க பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபை ஆகிய இரண்டும் தத்தமது அவைகளில் எளிய பெரும்பான்மையுடன் ஒரு கூட்டு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுவரை அது நடக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது இந்த காலக்கெடுவை, இந்த 60 நாள் காலக்கெடுவை மேலும் 30 நாள்களுக்கு நீடிக்க ஆயுதப்படைகளின் தொடர்ச்சியான பயன்பாடு தவிர்க்க முடியாத இராணுவ தேவையின் விளைவாக என்று ஜனாதிபதி காங்கிரசுக்கு எழுத்துப்பூர்வமாக சான்றளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த 90 நாள் காலக்கெடுவுக்கு பிறகும் காங்கிரஸ் போரை அறிவிக்கவில்லை என்றாலோ அல்லது தொடர்ச்சியாக இராணுவ நடவடிக்கைக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றாலோ அமெரிக்க ஆயுதப்படைகளின் நிலைநிறுத்தத்தை ஜனாதிபதி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இருப்பினும் அவர் மேலும் கூறியதாவது, இந்த பணி நீக்க நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுமாறு குடியரசுத் தலைவரை வெற்றிகரமாக நிர்பந்திப்பதற்கு காங்கிரசுக்கு தெளிவான சட்ட வரைமுறைகள் எதுவும் இல்லை என்றும், உண்மையில் போர் அதிகார தீர்மானத்தின் இந்த பகுதி அரசியலமைப்புக்கு முரணானது என்று கூறி முந்தைய குடியரசுத் தலைவர்களும் அவ்வாறு செய்ய மறுத்துவிட்டனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இந்த வாரம், அதாவது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய செனட் சபை வந்து இந்த போருக்கான அங்கீகாரத்தை பல தடவைகள் கொண்டு வந்திருந்தது. ஈரானில் ட்ரம்ப் தனது விருப்பத்தின் பேரில் நடத்தும் போரை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த வாரம் அமெரிக்க செனட் சபையில் போர் அதிகாரங்கள் தொடர்பான தீர்மானத்தின் மீது 6வது வாக்கெடுப்பை நடத்த ஜனநாயக கட்சியினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று அதன் தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஷூமர் வந்து தலைவர், அலட்சியமாக மற்றும் மக்கள் விரும்பாத இந்த போரின் 60 நாட்களை நாம் எட்டியுள்ள நிலையில் குடியரசுக் கட்சியினர் தொடர்ந்து ட்ரம்பை ஆதரித்து தங்களை மேலும் இந்த படுகொலியில் தள்ளிக் கொள்வார்களா என்று அவர் ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அமெரிக்க அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி அல்ல, நாடாளுமன்றமே போரை அறிவிக்க முடியும். ஈரான் மீதான போரை நிறுத்தவும் இராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன்பு சட்டம் இயற்றுபவர்களின் அங்கீகாரத்தை பெறவும் ட்ரம்பை கட்டாயப்படுத்த ஜனநாயக கட்சியினர் செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபை ஆகிய இரண்டிலும் பல முறை முயன்று தோல்வியடைந்திருந்தனர். இப்போது 6வது தடவைகளாக அந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது கூறும்பொழுது இந்த செனட்டில் 6வது தடவை என்று சொன்னால் இது எவ்வாறு கையாளப்படும்? அதான் என்னென்று சொன்னால், இப்ப யாரும் ட்ரம்பை எதிர்த்து அவருடைய அணிக்குள் இருப்பவர்கள் கூட குரல் கொடுக்கவில்லை. இப்ப இஸ்ரேலின் மொசாட் தலைவர் கூறியதற்கு அதற்கு கட்டுப்பட்டார்கள். அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்தது, இப்ப ட்ரம்பை இதில் ஓரம் கட்டினால் ட்ரம்ப் இருக்கின்ற கட்சியினரும் பாதிக்கப்படுவார். இதில் அரசியல் இருக்குல்ல, எனவேதான் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த போரை தொடர்வதற்கான அனுமதிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இப்ப ட்ரம்புக்கும் இந்த பிளாக்கேட்டை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏன் அதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தட்டித்தவரையாவது ஒபாமாவை விட குறைந்த அளவு தீர்வுக்கு இவர்கள் கொண்டு போடுவாங்க என்றதுக்காகத்தான் தனது இறுதி ஆயுதமாக. ஏன் அவர் வான்படையிலிருந்து ஏன் கடற்படைக்கு மாறினார் என்று சொன்னால், வான்படையால் இனி முடியாது, அவ்வளவு இழப்புகளை சந்திச்சது, குண்டுகளும் இல்லை. எனவேதான் சட்டாரண்டு வான்படையை விட்டுட்டு கடற்படைக்கு மாறும். கடற்படையில தாக்குதல் இல்லைத்தான். அதுக்கும் அப்பாஸ் அரக்சி சொல்லி கூறுகின்றார், தாங்கள் போர் தொடங்கிய போது
அரிசி வாங்குவதை இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தானுக்கு மாற்றி விட்டேன் என்றால் முற்றுகையை போடுவார்கள் என்று பாகிஸ்தான் துறைமுகத்தை தான் தாங்கள் பயன்படுத்துவதற்கு திட்டம் எல்லாம் வகுத்திருந்தது என்று சொல்லி. ஆனால் தங்களுக்கு பெரிய ஆச்சரியமா போர் நிறுத்தத்துல ஒரு முற்றுகையும் இல்லை. ஆனால் போர் இருக்குல்ல, போர் நிறுத்தம் வந்த பிறகுதான் இந்த முற்றுகை வருகிறது என்றது அவர் கூறியிருக்கிறார். அதுதான் தங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். போருக்குள்ள முற்றுகை இல்லாமல் இருந்து போர் நிறுத்தம் வந்த போது இந்த முற்றுகையை கொண்டு வந்திருக்கிறார். போட்டிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இவ்வளவு தூரம் இந்த போட்டியை தொடர் போராக பொறுத்து வந்து பார்ப்போம். இனி நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னால் சுருக்கமாக 2 விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் தெற்கு லெபனானில் வான் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. குண்டு மழை பொழிந்திருக்கின்றது என்று கூறுகிறார்கள். துப்பாக்கி சூட்டு பரிமாற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகள் என்ன எவ்வாறு இருக்கின்றது? இருதரப்பும் சண்டைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு நான் முதல் கூறியது போல 47 பேர் அங்கு இறந்திருக்கிறார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட 2 குழந்தைகள் அங்கு இறந்திருக்கிறார்கள். பெருமளவான, அதாவது தெற்கு லெபனானில் கண்மூடித்தனமான குண்டு வீச்சுக்கள். 7 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட அந்த நாட்டில் 1 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். 10,000க்கு மேற்பட்ட வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 2,500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெருமளவில் மக்களைத்தான் குறிவைக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், மக்களை பெருமளவில் கொள்வதன் மூலம் அதுக்கு ஒரு அந்த அமைப்பினருக்கு எதிராக மக்களை திசை திருப்புவது, மக்களிடம் ஒரு விரக்தியை ஏற்படுத்துவதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. பரவலமாக ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தங்களிடம் பெருமளவான தற்கொலை படையினர் இப்போது இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, இந்த இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிக்குள் காயப்பட்ட படையினரை ஏற்றச் சென்ற உலங்கு வானூர்திக்கு நேற்று ஆளில்லாத தாக்குதல் விமானத்தால் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த காணொளிகள் நீங்கள் ரஷ்ய டுடேயிலிருந்து பல ஊடகங்கள்ல நீங்கள் போட்டிருக்கிறார்கள், பார்க்கலாம். அதில் அந்த காயப்பட்டவர்களை தூக்கி கொண்டு உலங்குவானூருக்கு சென்றவர்கள் ட்ரோன் வரும்போது சிதறி ஓடுவதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அந்த தாக்குதலில் 1 படையினர் கொல்லப்பட்டதாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். இனி வருங்காலத்தில் உலங்குவானூர்தியை இந்த காயப்பட்டவர்களை ஆற்றுவதற்கு பயன்படுத்துவது மிகப்பெரிய ஒரு கடினமாக இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹிஸ்புல்லாக்களின் தலைவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்ன சொன்னால், லெபனான் அதாவது ஹிஸ்புல்லாக்களை விட்டுவிட்டு போரில் ஈடுபடுகின்ற தரப்பை விட்டுவிட்டு இவர்கள் பேச்சு நடத்தியதே தவறு என்று சொல்லியும் இஸ்ரேலுடன் நேரடியான பேச்சுக்களை கைவிடுமாறு கேட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் ஒன்றைத்தான் கூறுகிறார்கள், இது ஈரானுடன் சம்பந்தப்பட்டது. ஈரான் இந்த போர் நிறுத்தத்தை, ஈரானின் பேச்சுக்களை ஈரான் புறக்கணித்ததை அதுல ஒரு முக்கிய காரணிகளில் ஒன்று இந்த லெபனான் போர் நிறுத்தம் தான். அதை இஸ்ரேல் தொடர்ச்சியாக வைத்திருப்பது இந்த ட்ரம்ப், ஈரான் மீதான ட்ரம்பின் போரை உயிர்ப்பாக வைத்திருப்பதற்கு. பொருளாதாரத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்ற என்று கூறுவீர்கள்? தொடர்ந்தும் நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் எதிர்நோக்கின்ற சிக்கல் தொடர்பாக இதனுடைய நிலைமை என்ன என்று கூறுவீர்களா? பொருளாதார நிலைமை மிக மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. அதாவது இங்கே பிரித்தானியாவில் கூட ஸ்டாமர் நேற்று ஹோப்ரா மீட்டிங் என்று சொல்லுகின்ற மிகவும் அதாவது அவசரகால கூட்டத்தை கூட்டியிருந்தார். அதற்கு பிறகு ட்ரம்புடன் எடுத்து இது ஒரு சிவியர் கன்சிக்வன்சஸ் என்றுதான் கூறியிருக்கின்றார். அது பலராலும் பேசப்படுகின்றது. என்னன்னு சொன்னால், அமெரிக்காவுடன் பிரித்தானியா நீண்ட காலமாக நட்புறவுடன் இருந்தது. இப்போது பிரித்தானியா அந்த பொருளாதார வலியை தாங்க முடியாத நிலையில் ட்ரம்புடன் எடுத்து பேசியிருக்கிறார்கள். அதே சமயம் ஜெர்மன் அதிபர் ஈரான் மீதான தடையை நீக்குவது, சாமுசை திறந்தால் நாங்கள் தடையை நீக்குவோம் என்று கூறியதை அதன் தலைவர், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா von der Leyen அதை இப்போதைக்கு நீக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். இந்தியாவுக்கு வேறு வழி இல்லை, இப்போது ரஷ்யாவுடன் போயிருக்கிறது, நாங்கள் உங்களுடன் சேர்ந்து உரத்தை செய்கிறோம் என்று சொல்லி ரஷ்யாவில் தான் திறக்கப் போகிறார்கள். உரல் கெம் என்ற ரஷ்யா நிறுவனமும் இந்தியன் பொட்டாஷ் என்ற நிறுவனமும் இணைந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் பெறுமதியில் போட போகிறார்கள். இந்தியாவுக்கு தேவையான 10 மில்லியன் டன் உரத்துல 2.5 மில்லியன் டன்னை இப்ப இந்தியா ரஷ்யாவில இருந்து தான் வாங்க போவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த சர்க்கிட் போர்ட், எலக்ட்ரிசிட்டி சர்க்கிட் போர்ட்டுக்கு தேவையான PPE வகை பொலிமர் 70% சவுதி அரேபியா தான் செய்வது. அது அந்த பிளான் டேமேஜா போய்விட்டது. ஏனைய நாடுகளை செய்வதற்கு எண்ணெய் இல்லை.
என்று அதுவும் முடங்கி போயிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் தாய்லாந்து சீனாவிடம் கேட்டிருக்கிறது, எங்களை 8 கப்பல் அந்த காமூசுக்கு நிற்கிறது, அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலும். அதுக்கு சீனா திருப்பி சொல்லியிருக்கு, எந்த 70 கப்பல் அங்க நிற்குது, நானே அதை எடுக்கலாம நிற்கிறேன் என்று சீனா கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் கூறியிருக்கின்றார், ஒரு தாய்வானுடனான பிரச்சனை என்று சொன்னால் பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவுக்கு உதவியாக இருக்கிறது. பிலிப்பைன்ஸுக்கு அமெரிக்கா தளத்தை வைத்திருக்கிறது, இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்று சொன்னால் இப்ப பிலிப்பைன்ஸ் போய் சைனாட்ட நிக்கிறதா எனக்கு கொஞ்சம் எண்ணதாரங்களோ. அப்ப உங்கூட கூட்டணி நாடுகளே எல்லாம் இந்த பொருளாதார பிரச்சனை அவர்களை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படி இந்த நிலைமை தொடர்ந்து என்று சொன்னால் நாங்கள் தனியாக நிற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இவ்வாறான நிலைமை அவர்களுக்கு நடக்கும் பொழுதுதான் இந்த கொஞ்சம் வெளியில் வந்து பார்ப்பார்கள், அதை பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி அரசுகளை தொடர்ந்து தகவலை தந்ததற்கான நன்றி. இனி நேற்றைய தினம் நாங்கள் கூறியிருந்தோம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்று கூறியிருந்தோம். ஆனால் பலர் இல்லை 2 தடவை தாருங்கள், இன்னொரு கொஞ்ச காலத்துக்காக தாருங்கள், இந்த போர் முடிமேட்டும் மற்ற முன்னர் நீங்கள் ஏனைய நாடுகள் நடைபெறுகின்ற விடயங்களை பேசியிருந்தீர்கள், முடிந்தால் தாருங்கள் என்று கேட்டிருக்கார்கள். முயற்சி செய்து பார்ப்போம். எனக்கு நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் 2 தடவைகள் தருவோம் என்று இல்லை, முடிந்த அளவு தருவதற்கான முயற்சி எடுக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.